ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தில் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். நேற்றுக்கு சில நாட்களுக்கு முந்தைய பதிவில் ஆகாமியம், பிராரத்துவம், சஞ்சிதம் போன்ற சொற்களை நான் பயன்படுத்தினேன். அவையே நம் கவலைக்கு காரணம் என்றும் கூற முற்பட்டேன். அதை ஒட்டி சில நண்பர்கள் கவலை, மனித வாழ்வில் கவலை ஏன் வருகிறது, இறைவன் என்று ஒருவன் இருந்தால் எனக்கு ஏன் துன்பம், நான் இறைவனை இடைவிடாது வழிபடுகிறேனே எனக்கே துன்பத்தை தருகிறார் என்பன போன்ற வினாக்கள், ஐயங்கள் பலருக்கும் எழுகின்றன. இறைவன் யாருக்கும் துன்பம் தருவதில்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க. துன்பம் என்ற உணர்வு நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் உணர்வு. உங்களால் அமைதி, உங்கள் மனம் சர்வ வல்லமை பொருந்தது. மனம் இந்த பக்கம் அமைதி, மனதின் அந்த பக்கம் இறைவன். நீங்கள் இறைவனை நாடினால், இறைவனை நம்பினால், இறைவனை தொழுதால் எந்த கவலை உங்களை கவலை வரும்? இன்றைக்கு நாளைக்கு ஓர் வீடு வாங்குகிறீர்கள், கடவுள் கொடுத்த பரிசென்று இன்பமடைகிறீர்கள் அல்லவா? நாளை சற்று பணம் தொலைத்து விட்டீர்கள், உடனே கடவுளை திட்டுவதா? இரண்டும் இறைவன் கொடுத்ததானே. ஒன்று பரிசு, இன்னொன்று பரீட்சை. பல நூல் படித்த பிறகு எனக்கு தோன்றிய கருத்து, எவன் ஒருவன் சிவனை முழுமையாக நம்புகிறானோ, தினம் தொழுகிறானோ, அவனுக்கு எந்த கவலையும் இல்லை உலகத்தில். எப்படி என்று பார்ப்போம். நாம் நம்முடைய சிந்தனை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்வது. அமைதியாக இருக்கலாம், அறிவுபூர்வமாக சிந்திக்கலாம், ஒரு கவிதை எழுதலாம், ஒரு கதை புனையலாம், கற்பனையில் வாழலாம், இறைவனை பாடலாம், இறைவனை தொழலாம். இனிய எண்ணங்களை மிதக்க விட்டு மனதை இன்பமாக வைத்திருக்க. இத்தனை செயல்பாடுகள் மனதிற்கு இருக்கும் போது இவை அனைத்தையும் விட்டுவிட்டு கவலையை மனம் பிடிக்கிறது. தன்னைத்தான் தாழ்த்திக் கொள்வதில் மனித இனம் இன்புறுகிறது. ஏதோ ஆகாம் என்று சொல்லும் அல்லவா, ஆகாமியம், பிராரத்துவம், சஞ்சிதம். சென்ற பிறவியில் நாம் செய்த நன்மை தீமைகள் சஞ்சிதம். அதை வாங்கி இந்த பிறவிக்கு நாம் வரும்போது ஆகாரம். இந்த பிறவி நாம் சேர்த்துக்கும் வினை பிராரத்தம். இதை நாம் கழிக்க வேண்டும், அவ்வளவுதான். துன்பம் வருகிறதா, உங்கள் தீவினை பயனை கழிக்கிறீர்கள் என்று சந்தோஷப்படுங்கள். இன்னும் கொச்சையா நூலர்களே உங்களுக்கு புரியதா சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் வருகிறது என்றால் நீங்கள் செய்த பாவத்துக்கு தண்டனையை இந்த பிறவியிலே அனுபவித்து விடுகிறது அர்த்தம். மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் நீங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையை இந்த பிறவியிலேயே அனுபவிக்கிறீர்கள் என்று சந்தோஷப்படுங்கள். யாருக்காவது எந்த துன்பமாவது பல ஆண்டு காலம் நீடித்ததா? சிலருக்கு மணி நேரம், சிலருக்கு சில நாள், சிலருக்கு சில ஞாயிறு ஓடுகிறது. அப்பொழுது என்றாவது ஒரு நாள் இந்த துன்பமும் நீங்க வேண்டும் அல்லவா? அதை நீக்குவது யார்? நீ அல்ல, நான் அல்ல என்பது. இந்த நம்பிக்கையை ஆழமாக உறுதியாக வளர்த்து கொண்டால் எந்த நிகழ்வும் நமக்கு கவலை. சரி, கவலையை பிரித்து பார்ப்போமா? 3 காரணம். 1 பொருளாதாரம், 2 உறவுகளின் விரிசல், 3 உடல் நோய். பொருளாதாரம், 1 என செலவுக்கு தக்க எனக்கு பணம் வரவில்லை என்ற அர்த்தம். இல்லை என்றால் என் வரவுக்கு மீறி நான் செலவு செய்கின்ற அர்த்தம். இப்ப இதை நீக்கலாமா? பொருளாதார துன்பத்தை நீக்கிற முடியுமா? என் வரவுக்கேற்ற செலவு நான் செய்தால் ஏன் துன்பம் வரப்போகுது? இல்லை, எனக்கு திறமை இருந்தால் என் செலவுக்கு நான் உழைச்சி சம்பாதிக்கணும். அப்ப பொருளாதார துன்பம் என்பது நீக்கக்கூடியது தானே. இப்ப அடுத்து உறவின் விரிசல், அண்ணோடு சண்டை,
தங்கையோடு சண்டை, அப்பா அம்மாவோடு சண்டை, நண்பர்களோடு, பணிபுரியும் இடத்தில். ஏன் வருகிறது? பிறரை நாம் ஏற்றுக்கொள்ளாததால். ஒருவரை இவ்வாறு இப்படித்தான் அவர் இருக்க வேண்டும் என்று நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். மீண்டும் சொல்லி, ஒருவரை இவ்வாறு இப்படித்தான் அவர் இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறோம். நாம் கற்பனைக்கு அல்லாத அவர் இருக்கும் போது நாம் கவலை கொள்வோம். இப்போ என்னோட பணிபுரியும் ஒரு செவிலியர் நிற்க வேண்டும், நான் சொன்னதை கேட்க வேண்டும். என்ன சார், எல்லாம் எதிர்பார்ப்பதுனால ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அங்கே வெளியே சென்று விடுகிறார், உடனே கவலைப்படுறோம். இது எல்லா உறவுக்கும் போதும். அண்ணன், தம்பி, தங்கை, பெற்றோர் எல்லாமே யார் எவ்வாறு எப்படி இருக்கிறார்களோ அவர்களை அவ்வாறே அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டால் உறவில் விரிசல். தந்தை கோபப்படுகிறார், நம் தந்தை தானே, கோபம் சில நேரம் தானே. தாய் தானே, வருத்தம் சில நேரம் தானே. அந்த தாய் அழகாக உணவூட்டிய காலம் இருக்கல்லவா, சிரித்த காலம், அதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆக உறவில் விரிசல் என்பது சில காலம். உடலில் நோய், இன்றைய காலகட்டத்தில் உடல் நோயினால் வர துன்பம் எதுவாக இருப்பினும் நாம் உரிய சிகிச்சை செய்தால் போதும். நோய்க்கு மருந்து கவலை இல்லை, நோய்க்கு மருந்து சிகிச்சை தான். இப்ப சொல்லுங்க, உங்க கவலை என்ன இருக்குன்னு? உடல் நோய், உறவின் விரிசல், பொருளாதாரம், மூன்று நீக்கிவிடலாம் அல்லவா? இப்போ வேற மாதிரி பார்ப்போம், தத்துவத்தை ரீதியா பார்ப்போம். கவலை உங்களுக்கு மட்டும்தானா? ஒரு அரிய சொன்ன கதை ஒன்று ஞாபகம். இவர் சிவனுடைய இருந்தார், எங்க தெரு பக்கத்து தினம் சிவபெருமான்ட்ட எனக்கு கவலை கவலை கவலை, அதை நீக்கின்னு கேட்டே இருக்காரு. சிவனுக்கு ஒரு பொறுக்க கிளம்பி வந்துட்டார் வீட்டு வாசலுக்கு. எப்பா பக்தா, நீ தினம் இதே சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கே போர் அடிக்கு, ஒரு தேவார பாட்டம் என்ன? இல்லை பெருமானே, எனக்கு அவன் சிவன் வந்து கூட கேட்குறேன். இல்லை பெருமானே, எனக்கு இவ்வளோ கவலை. சரி, வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு கவலை பூரா ஒரு மூட்டை கட்டி இந்த கிரவுண்டுக்கு வந்துடு, நான் காலை 8 மணிக்கு வந்துடுறேன். சிவபெருமான் இவனுக்கு ஒரே சந்தோஷம். இது கவலையில் ஒரு மூட்டையில் கட்டி கொண்டு போக போகிறான், சிவபெருமான் வரப்போற நீக்கப்படுறது. காலை 8 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆளாக போயிட்டான். போய் பார்த்தா இவனுக்கு இன்னும் 1000 பேர் உட்காந்துருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு கையில் ஒரு மூட்டை வச்சுருக்காங்க. இவன் சுற்றி பற்றி பார்க்க எல்லாரும் பெரிய பெரிய மூட்டையாக வச்சுருக்காங்க. சொன்னபடி கரெக்ட் ஆச்சுக்கு சிவபெருமான் வந்துட்டாரு. வந்தவொடனே கூப்பிட்டு, பக்தா எங்க உன் கவலை? இந்த பெருமான் இப்போ ஓ மூட்டையை இங்கே வச்சுட்டு வேற ஏதாவது ஒரு மூட்டையை எடுத்துட்டு போ அப்படின்னு. அப்படி திரும்பி பார்க்க எல்லா மூட்டையும் இவன் மூட்டையோட பெருசா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஒப்பீடுதான் கவலை, ஒப்பீடுதான் கவலை. சரி, இது கதை ரீதியா. புராண ரீதியா பார்ப்போம். சக்கரவர்த்தி திருமகன் தசரத குமாரன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திருமாலின் அவதாரம். மண்ணுலகிலே மானிடாக நடமாடினார். மானுடம் வென்றதம்மா என்று நிரூபிக்க அவர் வாழ்வில் சந்திக்காத துன்பத்தையா நீங்களும் நானும் சந்திக்க போகிறோம். முதல் நாள் அரசர் நீதான் சக்கரவர்த்தி என்று கூறுகிறார். அடுத்த நாள் அன்று இரவே சிற்றன்னை நீ காலம் செல், 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும். இந்த அரசாட்சி என் மைந்தன் பரதனுக்கு, நீ ஜடாமுடி சூடி கானகம் செல். அப்பொழுது ராமர், இப்பொழுது மலரால் ஏம்பது கெடிதே யாரும் செப்பது குணத்து ராமன் திருமுகச் செவி நோக்கி ஒப்புதே முன்பு பின்பு அவ்வாசகம் கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமை வென்றதன். இன்பத்தில் துள்ளாமையும் துன்பத்தில் தூளாமையும் இருந்ததான் ஸ்ரீராமனின் மனோநிலை. இதை கீதை சிதப்பிரஞன் என்று கூறுகிறது. அடுத்து வனம் சென்றார். வனத்தில் நிம்மதியாக இருந்தாரா? காய் கனி ஒன்று இருக்கின்ற பொழுது, ஒரு சோலையில் பஞ்சவடியில் இருக்கின்ற பொழுது அவருடைய கற்பை சோதிக்க சூர்பனகை வந்தார். அரக்கி பஞ்சி ஊழில் விஞ்சி கூழில் பல்லவம் அணுங்க என்று நடந்து வந்து ஸ்ரீராமன் கற்பை சோதித்தார். அதில் ஏற்பட்ட விளைவு தன் மனைவியை இழந்தார். முதலில் ராஜ்யத்தை இழந்தார், இப்பொழுது மனைவியை இழக்கிறார். இந்த ரெண்டையும் யாராவது ஒரு மனிதனை இழக்க முடியுமா? இழந்தால் நிம்மதியா இருப்பானா? 5000 கீழே விழுந்தார் பரவாயில்ல, ஆனா என் மனைவி போயிட்டார்.
அது இன்னொருத்தர் கலந்து சென்றால் அந்த துன்பத்தையும் ஸ்ரீராமர் தாங்கினார். நண்பரை பார்க்க வருகிறார், அங்கே ஒரு கொலை செய்ய சொல்கிறான் சுக்ரீவன், அதையும் செய்கிறார். ஊர் பழி, உலகம் 7 யுகமாக பழி சுமத்த போகுது என்று தெரிந்தே சுக்ரீவனுக்காக வாலியை வதம் செய்தார். அதன் பின்பே அவர் வாழ்க்கையில் சற்று நிம்மதி வந்தது. இருப்பினும் சீதையை மீட்க வந்த இடத்திலே அவளை நெருப்பிலே குடிக்க சொல்கிறார். இதெல்லாம் கம்பர் நமக்கு காட்டியது. ஒட்டக்குத்து இன்னும் காட்டும். இப்படி ஸ்ரீராமன் வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் மாறி வந்ததுக்கு காரணமே நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பாடமாகத்தான். அதனால நான் அடிக்கடி சொல்லி, ராமாயணம் என்பது புராணம் அல்ல, இதிகாசம். இது இவ்வாறு நடந்தது. அடுத்து இன்னொரு அவதாரம் எடுங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது சிறையிலே, பெற்றது ஒரு தேவகி, ஆனால் வளர்த்தது யசோதை. பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், போய் மன்னா இருந்தது ஒரு இடம். எங்கேயாவது அவர் நிம்மதியாக இருந்தாரா? அவருக்கு எத்தனை துன்பங்கள். அந்த போருக்கு வந்து ஒரு மாபெரும் போரை நடந்தது அவர் தான். ஆனால் அந்த போரிலே ஆயுதம் ஏந்தாமல் பொறுமை காத்தார். கடைசியில் தன் கால்வர்களை காட்டினார். கலியுகம் பிறந்தது. அவள் மைத்துனர் நாய அவதாரமாகிய அர்ஜுனர் எந்த தவறும் செய்யாதவர். இந்திரன் மைந்தன், சூதாடியின் தர்மர். அதற்காக இவர் வனவாசம் வந்தார். அதன் பின்பு கோதண்டம் ஏந்திய மாவீரன் பாகுபலியாகிய அர்ஜுனன் ஒரு பேடியாக இருந்தான் விராட தேசத்தில். நம்மால் இருக்க முடியுமா? 1 மணி நேரம் இன்னொருத்தன் வீட்டிலே போய் சேவை செய்ய, அது தெருக்கூட்டு நாம் தயாரா? அர்ஜுனன் செய்ய ஒவ்வொரு நாள் ஈரான் ஓராண்டு காலம் உலகத்தின் மிகச்சிறந்த வில் வீரன் பாகுபலி கோதண்ட அர்ஜுன் ஏந்தியவன் ஒரு பேடியாக அங்கே போய் சேவை செய்ய. இந்திரன் மைந்தன் அவன். அதைவிட போர்க்களத்திலே அர்ஜுனுக்கு முன்பே அவன் மைந்தன் அபிமன்யு வாழ்ந்தான். அதையும் அவன் தாங்கிக் கொண்டான். இந்த இதிகாசங்கள் எல்லாம் நமக்கு பகர்வது, எவ்வித துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளுகிறது. இறுதியாக கவலை போக்குவதற்கு நான் எளிய மருந்து சொல்லுகிறேன். மகிழ்ச்சியை விரும்பி ஏற்றுக்கொள்ளும். பிற பொருட்களை நம்பாதீர்கள். ஒரு உணவு, ஒரு மது, ஒரு என்ன தேவை, எப்போ மனதுக்குள்ளே ஆனந்தமாக இருங்கள். மனித பிறவியே ஆனந்தம் அடைவதற்கு தான். இல்லைன்னா நீ ஒரு புழுவோ பூச்சியோ பிறந்திருக்கலாமே. மனித பிறவியே இறைவனின் இன்னொரு அம்சம். பழைய ஏற்பாடு புனித வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு ஒரு சொல்லுவோம். இறைவன் பரலோக தந்தை சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், செடி கொடி படைத்தார், மிருகம் படைத்தார், மலை நதி படைத்தார். ஆனால் எதிலும் தன்னை காணவில்லை என்றுதான் மனிதனை படைத்தார். அப்ப நீங்க யார்? புனித வேதாகம் சொல்வது நீங்கள் இறைவனின் ஒரு பகுதி. இங்கே கத்தோபனிஷத் சொல்லுகிறது, பரமாத்மாவின் ஒரு பகுதி தான் இந்த ஜீவாத்மா. மனித இனம் என்பது இறைவனின் ஒரு பகுதி. அப்ப இறைவன் பகுதியாக்க நீங்கள் எந்நேரமும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி வேறு, ஆனந்தம் வேறு. மகிழ்ச்சி ஒரு பொருளால் நாம் அடைய இன்பம். ஆனந்தம் நமக்கு நாமே அமைதியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.